அத நான் சாப்பிடல ப்ரோ, எங்க சர்ச்சில் இருக்க பசங்களுக்குலாம் கொடுத்தேன், சூப்பரா இருந்ததுன்னு சொன்னாங்க. இன்னைக்கு மேக்கப் வேற இல்ல. சாரி. ஹலோ கிட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஓகே, இன்னைக்கு இன்னைக்கு Thursday. இன்னைக்கு Thursday-வா? ஆமா bro, இன்னைக்கு Thursday இல்ல bro, Friday bro. ஓ the Friday. ஓகே, சோ இன்னைக்கு எத்தனாவது நாள் அப்படினு சொல்லி பாத்தீங்கன்னா 5th day. எல்லாரும் சேர்ந்து கவுண்ட் பண்ணலாமா எத்தனாவது நாள் அப்படினு சொல்லிட்டு? get ready? 1 2 3 go. 1 2 3 4 5. 5 நாள் ஆயிடுச்சு நம்ம VBS ஸ்டார்ட் பண்ணி இன்னையோட. சோ இன்னைக்குரிய டாபிக் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு தெரியுமா ப்ரோ? எப்படினாலும் ரீபில்ட்லாம் ஆரம்பிக்கும், அது மட்டும் எனக்கு கன்ஃபார்ம்டா தெரியும். எக்ஸாக்ட்லி. ஓகே, வேற எதை பத்தி இன்னைக்கு பார்க்க போறோம்? ஏதாவது கெஸ்? எனிதிங்? ரீபில்ட் யுவர் ஹவுஸ். ஓகே, அவர் இன்னைக்கு ஃபுல்லா சொல்லிட்டே இருப்பாரு. நம்ம அதுக்குள்ள சொல்லிடலாம். 5th day ஓட தீம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா, rebuilding the relationship with God. சூப்பர்ல? சூப்பர். எனக்கு இந்த தீம் ரொம்பவே பிடிச்ச தீம். எல்லாத்தை விட முக்கியமானது எது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ரீபில்டிங் a relationship with God தான். சரி, ஃபர்ஸ்ட் டேல இருந்து அப்படியே ஒரு ரீகேப் பண்ணிடலாம். எஸ், பண்ணிடலாமே, அழகா பண்ணிடலாமே. நீங்க வேற கூட இருக்கீங்க. ஐயா, சோ நான் வந்து டே சொல்ல போறேன், நீங்க வந்து அதோட தீம் சொல்ல போறீங்க. ஓகேவா? ஓகேவா? ஓகே. டே 1. ஓகே. டே 1. ஓகே. Come on. என்னது எதிர்பார்க்கறீங்களா? Come on bro. Come on. Day 1. Rebuild. half mark தருவீங்களா? rebuild னு சொல்லிட்டேன் bro. half mark இல்ல. என்ன சொல்றீங்க? full mark உங்களுக்கு தரேன். ஏன்? அதுதான் bro நம்மளுடைய தீமே first day-க்கு. எஸ் அப்பா. bro சமய சொல்லிட்டாரு. bro-க்கு ஒரு கேக் பார்சல். கேக் சாப்பிடுங்க. என்ன சொல்றீங்க? ஓகே ப்ரோ, நம்ம சண்டே ஸ்கூல் ஆண்டி என்ன சொல்லிருக்காங்க? என்ன சொன்னாங்க? எது சாப்பிட்டாலும் ஜோம் மட்டும் தான் சாப்பிடணும்னு சொல்லிருக்காங்களா இல்லையா? அதுதான் நானும் சொல்றேன். மோடி தாத்தா என்ன சொன்னாரு? மோடி தாத்தா கை கழுவிட்டு சாப்பிடணும்னு சொன்னாரு. சொன்னாரா இல்லையா? கை கழுவிட்டா? ஆமா. நக்கிட்டனே. பரவாயில்லை விடுங்க. சரி, கை கழுவுற மாதிரி தாத்தா. ஓகே, அப்ப நீங்க ஜோம் பண்ணுங்க, நான் சாப்பிடுறேன். நானே பண்ணட்டுமா? இந்த கேக்குக்காக நன்றி ஏசப்பா, உமைக்கு நாங்க நன்றி செலுத்துறோம். கொடுத்தவங்களை ஆசீர்வதிங்க. நம்முடைய கையில ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். ப்ரோ, என்ன பண்ணீங்க? ஒண்ணும் பண்ணலையே ப்ரோ. அதுதான் தெளிவா தெரியுது. என்னது? இங்க பாருங்க, மீசையில எல்லாம் ஓட்டிட்டு இருக்கு. அது அப்படி இல்ல, கேக் வாங்கும்போது தெரியாம பூசிக்கினேன் நானு. ஓ, நான் குடுக்கும்போது போயிட்டீங்களா? ஓகே. நான் கூட குடுக்கும்போது தடவிட்டீங்களா? சரி, பார்த்தாலே தெரியுது. ஓகே, இப்ப நான் வந்து டே சொல்றேன். ஓகே, நீங்க வந்து தீம் சொல்லுங்க. ஓகேவா? ஓகே ப்ரோ, பசங்க சொல்லிட்டோம். ஓகே, அப்படி பசங்க சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் நான் சொல்றேன். டே 2 என்ன சொல்லுங்க பசங்களா? எஸ், அழகா சொல்லிட்டாங்க பாருங்க. ரீபில்டிங் யோர் கேரக்டர் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். சோ அன்னைக்கு யாரை பத்தி பார்த்தோம்? கேரக்டர் டேவிட். வெரி குட். பல்ச்சின்னு சொன்னாங்க பாருங்க. ஓகே, கரெக்ட். சொல்லுங்க அடுத்து. டே 3. ஓகே, டே 3 யாரை பத்தி பார்த்தோம்? அவர்தான் ஜோசப். சொன்னோமே, அழகா சொன்னாங்களே பசங்களா. யோசேப். ரைட். அப்போ டே 4. என்ன தீம்? யாரு? ஓகே, என்ன தீம்? சொல்லுங்க, என்ன தீம்? சொல்லுங்க. என்ன தீம்? சொல்லிட்டாங்க பாருங்க. ரீபில்டிங் யுவர் கம்யூனிட்டி. ஓகே, ரீபில்டிங் யுவர் கம்யூனிட்டி. அன்னைக்கு யாரை பத்தி பார்த்தோம்? யாரு? சொல்லுங்க ப்ரோ. குட் சமாரிட்டன். என்ன அழகா கத்துறாங்க பாருங்களேன். கரெக்ட், குட் சமாரிட்டன். ஓகே, இன்னைக்கு என்ன தீம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ரீபில்டிங் யுவர் ரிலேஷன்ஷிப் வித் காட். சோ இன்னைக்கு ஸ்பெஷலா ஒரு பர்சனை பத்தி நம்ம பார்க்க போறோம். ஓகேயா? எனக்கு எங்க ட்ரீட்? நான் இப்போ நீங்க கேட்டதுக்கெல்லாம் இவ்வளவு தூரம் பதில் சொன்னேனே. காலி பேப்பர் வச்சு நீட்டிட்டு இருந்தா எனக்கு என்ன பண்றது? பிரஷ் பண்ணிட்டு வரீங்களா? ஊருக்கு போயிட்டு நாளைக்கு வரீங்களா? எடுத்துட்டு வரீங்களா? சரி, போயிடுவாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம வந்து சாங் பார்த்துலாமா? இன்னைக்கு சாங் ஆக்சுவலி இன்னைக்கு சூப்பரான சாங், செம்ம சாங், வாய்ப்பே கிடையாது. சொல்றீங்க? ஆமா, இன்னைக்கு வந்து நம்ம குத்தாட்டம் தான் போட போறோம் அந்த சாங் பார்த்து. ஐ லைக் தட். எஸ். சோ நம்ம போயிட்டு ஆக்ஷன் சாங் பார்த்துட்டு வந்துடலாமா? கிட்ஸ் ரெடியா இருக்கீங்களா? ஓகே, ஹியர் வி கோ. Hello cuties,
ஓகே, ஸோ இன்னைக்கு 5th டே. ஸோ உங்களை எல்லாருமே பார்க்குறதுல எங்கள் 2 பேருக்கு நாங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கோம். கண்டிப்பாக நீங்களும் சந்தோஷமாக இருப்பீங்க. ஸோ அக்காங்க வந்தோடனே என்ன வேலை ஃபஸ்ட்டு பண்ணோம் ஜெயின்? எந்திரிச்சு நிற்கணும்க்கா. எந்திரிச்சு நிற்கணும். ஏன்னா நம்ம டான்ஸ் பண்ண போகிறோம். ஸோ நம்ம உட்காந்து பண்ணாது நல்லா இருக்காதுல்ல. ஸோ அதனால இப்போ எல்லாருமே என்ன பண்ண போகிறீங்க, டிவி முன்னால் எந்திரிச்சு நின்று ஸோ அக்காங்க சொல்லிக் கொடுக்குறதுலாம் என்ன பண்ண போகிறீங்க, சூப்பராக பண்ண போகிறீங்க. சூப்பராக பண்ணது மட்டும் இல்லை, உங்களுடைய மம்மிஸ் கூட ஒரு வேலை, நீங்கள் பசங்க டான்ஸ் ஆடுறத நீங்கள் சூப்பராக வீடியோ பண்ணி எங்களுக்கு அனுப்புங்க. ஓகே, ஸோ அதுக்காக நாங்கள் வீடியோஸ் பார்க்குறதுக்குலாம் நாங்கள் ரொம்ப ஆர்வமாக இருக்கிறோம். ஸோ அதுக்கு முன்னால் ஜெயின் அக்கா கிட்ட ஒரு சில கொஷின்லாம் கேட்கலாம். ஓகே ஜெயின், ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம் இருக்கோம், நியூ சாங் போகலாமா இல்லை நம்ம பழைய சாங் போகலாமா? பழைய சாங்கே ஆடலாம்க்கா. ஓகே, அதுவும் இல்லாமல் நீங்கள் நேற்று என்ன கேட்டீங்கல்ல ஃபஸ்ட் சாங் ஞாபகம் இருக்கான்ட்டு, எனக்கு இன்றைக்கி ஞாபகம் இருக்கே, நெஹேமியா பாட்டு தானே? ஆமாம், வெரி குட் வெரி குட். ஜெயின் அக்கா கரெக்டாக ஞாபகம் வச்சுருக்காங்க. கண்டிப்பாக உங்களுக்கும் ஞாபகம் இருக்கா? ஃபர்ஸ்ட் சாங் என்னது? நெஹேமியா, எலும்பி கட்டுவோம். ஸோ அந்த பாட்டுக்கு நம்ம இப்போ டான்ஸ் பண்ணலாமா? ஆர் யூ ரெடி? நெஹேமியா காலத்தில் வாழ்ந்திடும் மழலைகளே, அலங்கத்தின் சுவர்களை மீண்டும் கட்டிடுவோம். நெஹேமியா காலத்தில் வாழ்ந்திடும் மழலைகளே, அலங்கத்தின் சுவர்களை மீண்டும் கட்டிடுவோம். எழும்பி வா என்னோடு, கட்டுவோம் சிறப்போடு. எழும்பி வா என்னோடு, கட்டுவோம் சிறப்போடு. உல்லாலாலாலாலாலா, 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 உல்லாலாலாலாலாலா. எழும்பி வா என்னோடு, கட்டுவோம் சிறப்போடு. எழும்பி வா என்னோடு, கட்டுவோம் சிறப்போடு. எங்கள் தேசத்தின் அடிமைத்தனங்கள் மாறவே வாஞ்சிக்கிறோம். எங்கள் தேசத்தின் அடிமைத்தனங்கள் மாறவே வாஞ்சிக்கிறோம். எனக்குள் ஆசை பொங்கிடுவே, உமக்கு வாழும் செல்ல பிள்ளை நானே. எனக்குள் ஆசை பொங்கிடுவே, உமக்கு வாழும் செல்ல பிள்ளை நானே. எழும்பி வா என்னோடு, கட்டுவோம் சிறப்போடு. எழும்பி வா என்னோடு, கட்டுவோம் சிறப்போடு. உல்லாலாலாலாலாலா, 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 உல்லாலாலாலாலாலா. வாண்டர்ஃபுல், ரொம்ப சூப்பராக ஆடினீங்க நெஹேமியா சாங்குக்கு. என்னடா இது, இந்த ஜெயின் அக்கா திடீர்னு மேன் கத்துறாங்க. ஜெயின், என்னாச்சு உனக்கு? ஆட்டுக்குட்டி பாட்டுக்கா. ஓகே ஓகே, ஸோ ஜெயின் அக்காவுக்கு வந்து ஆட்டுக்குட்டி சாங் வேணுமா? உங்களுக்கு வேணுமா? ஓகே, உங்களுக்கும் வேணும்னு சொல்கிறாங்க ஜெயின். ஸோ அந்த சாங்கும் பண்ணிடலாமா? ஓகே, நம்ம செகண்ட் டே சாங் ஆட்டுக்குட்டி சாங், அந்த சாங்க்கு நம்ம இப்போ டான்ஸ் பண்ண போகிறோம். அக்கா கூட சேர்ந்து பண்ணலாமா? ஆர் யூ ரெடி? ஊரெல்லாம் சுற்றி வந்த அழகான ஆட்டுக்குட்டி நானே. எனது எஜமானின் ஒரே செல்ல ஆடு நானே. ஊரெல்லாம் சுற்றி வந்த அழகான ஆட்டுக்குட்டி நானே. எனது எஜமானின் ஒரே செல்ல ஆடு நானே. அந்நியன் என்னை கொள்ளை அடித்து போனானே. அவனின் வீட்டுக்கு நான் விருந்தாயானேனே. அந்நியன் என்னை கொள்ளை அடித்து போனானே. அவனின் வீட்டுக்கு நான் விருந்தாயானேனே. யார் அந்த மனிதன்? தாவீது கேட்க நீயே அந்த மனிதன் நான் தான் சொன்னானே. லே 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 லாராரே, லே 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 லாராரே, லே 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 லாராரே. தாரே தாரே ராரே தாரே தந்தாரே, தாரே ராரே தாரே தந்தாரே. உனது குணங்களை நீ திருத்த பழகிக் கொண்டால், உனது குணங்களை நீ திருத்த பழகிக் கொண்டால்,
இயேசுவின் வாழ்வில் வந்து திரும்ப கட்டி உன்னை அவரே உயர்த்திடுவார். இயேசுவின் வாழ்வில் வந்து திரும்ப கட்டி உன்னை அவரே உயர்த்திடுவார். லே 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 தாரானே லே 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 தாரானே லே 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 தாரானே தானே 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 தந்தானே தானே 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 தந்தானே. சூப்பர். ஸோ 2 சாங் ஓகே, ஃபர்ஸ்ட் சாங்கும் ஆட்டுக்குட்டி சாங்கும் ரொம்ப சூப்பராக பண்ணீங்களே, அதனால் உங்களுக்கு நாங்கள் ஒரு ஸ்பெஷல் கிளாப். ஓகே. அக்கா நான் ரொம்ப குட் கேர்லாக மாறிட்டேன் தெரியுமா? எப்போ ஜென் குட் கேர்ளானு? அம்மா அப்பாக்கெலாம் ஹெல்ப் பண்ணேன் தெரியுமா? ஆமாக்கா. கேட்குறதுக்கே ஆச்சரியமாக இருக்கே. சாங்குக்கா. ஓ, 3rd சாங்கா? ஓகே ஓகே. ஸோ நீங்களும் கண்டிப்பாக குட் பாய்ஸாக குட் கேர்ள்ஸாக தானே இருப்பீங்க. ஏன்னா நம்ம என்ன பண்ணக்கூடாது, தீமையான காரியங்கள் செய்யக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் நன்மையை தான் நம்ம செய்யணும்னு சொல்லி தான் யார் நமக்கு சொல்கிறா? ஏசப்பா சொல்கிறார். ஸோ 3rd டே சாங் என்னது? தீமைகளை நன்மையாக ஏசப்பா மாற்றுவார். ஸோ அந்த சாங்கை இப்போ சூப்பராக என்ன பண்ண போகிறோம்? ஆக்ஷனோட சேர்ந்து டான்ஸ் ஆட போகிறோம். பண்ணலாமா? தீமைகளை நன்மைகளாய் மாற்றிடும் எங்கள் நல்ல இயேசப்பா. பாவங்கள் மன்னித்து புது வாழ்வு தந்திடும் இயேசப்பா. தீமைகளை நன்மைகளாய் மாற்றிடும் எங்கள் நல்ல இயேசப்பா. பாவங்கள் மன்னித்து புது வாழ்வு தந்திடும் இயேசப்பா. நீர் தந்த உறவுகளை நேசிக்க இதயம் வேண்டுமே. தவறுகளை மன்னித்து சாட்சியாய் வாழ வேண்டும். சூப்பர் குட்டீஸ், ரொம்ப சூப்பராக பண்ணிட்டீங்களே. என்ன ஜேனக்கா இப்படி பண்ணுறாங்க? ஓ, அந்த சாங் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? நீங்கள் சொல்கிறீங்க தானே, யாரோ ஒரு குட்டி தம்பி கரெக்டாக ஆன்சர் சொல்லிட்டாரு. நல்ல சமாரியனே. ஓகே, அந்த சாங் தானே. ஸோ அந்த சாங் தானே இப்படி ஆக்ஷன் வரும் ஜீன்? ஆமாக்கா. ஓகே, ஸோ இந்த சாங்கை இப்போ என்ன பண்ண போகிறோம்? சூப்பராக ஆக்ஷன் பண்ணலாமா ஜீன்? ஏ எரிக போறேனே போகும் வழியிலே காயப்பட்ட மனிதனுக்கு இறங்கி உதவி செய்தேனே. சமாரியன் எரிக போறேனே போகும் வழியிலே காயப்பட்ட மனிதனுக்கு இறங்கி உதவி செய்தேனே. தம்பி தங்கைகளே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு அவனின் துன்பத்திலே பாடும் துயரத்திலே உதவி செய்வாயா? தம்பி தங்கைகளே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு அவனின் துன்பத்திலே பாடும் துயரத்திலே உதவி செய்வாயா? ஓ குட் ஜாப் குட்டீஸ். ஸோ சூப்பராக பண்ணீங்க. 4 சாங்கையும் செம்மையாக அட்டகாசமாக பண்ணிட்டீங்க. அக்கா புது சாங்க்கா. இரு. ஸோ இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான புது சாங்கை பார்க்க போகிறோம். ஸோ அதில் வந்து முக்கியமாக கோழி பற்றி வரும். அது மட்டும் இல்லை, இன்னொருத்தர் பற்றி வரும். ஏன்னா இந்த அக்காவுக்கு ஆல்ரெடி சாங் தெரியும், கேட்கலாம் அவங்க சொல்கிறாங்களா இல்லையான்னு பார்க்கலாம். அதில் யாரை பற்றி வரும் ஜீன்? பேதுரு.
ஓகே, அக்கா வந்து ஷார்ப்பாக தான் இருக்காங்க. ஓகே, பேதுருவை பற்றி நம்ம அதில் பார்க்க போகிறோம். ஸோ பேதுருவை பற்றி உங்களுக்கு அண்ணாங்க வர அண்ணாலாம் நிறைய காரியங்கள் சொல்ல போகிறாங்க. அதெல்லாம் நீங்கள் மறக்காமல் பாருங்கள். பட் ஆனால் இப்போ என்ன பண்ண போகிறீங்க? ஸோ ஃபர்ஸ்ட் அக்காங்க நாங்கள் 2 பேருமே அந்த சாங் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறோம். எங்கள் கூட சேர்ந்து அதை நீங்கள் பாருங்கள். அதுக்கப்புறமா நம்ம சேர்ந்து டான்ஸ் பண்ணலாம். ஓகே, பண்ணலாமா? பாசிடன்னா என்ன கொஞ்சம் பாரு, அழகா பிடிச்சு தரேன் கொள்ளையாக மீனு. எசப்பாசிடன்னா என்ன கொஞ்சம் பாரு, அழகா பிடிச்சு தரேன் கொள்ளையாக மீனு. விடிஞ்சா குக்குறக்கோ குக்குறக்கோன்னு கூவுற சிவலிஞ்சு பேதுரு அண்ணாச்சிக்கு செய்தி சொன்னது அன்று. விடிஞ்சா குக்குறக்கோ குக்குறக்கோன்னு கூவுற சிவலிஞ்சு பேதுரு அண்ணாச்சிக்கு செய்தி சொன்னதே அன்று. இயேசு கிட்ட மனம் திரும்பி வந்து கூட்ட சமயத்தாய மூலம் கட்டனாரு. இயேசு கிட்ட மனம் திரும்பி வந்து கூட்ட இப்போ சமயத்தா மூலம் கட்டுவாரு. இயேசு உன் லைஃபில் வந்தாலே போதும் தம்பி, உந்தன் லைஃப் தான் கம்ப்ளீட்டா மாறும் தம்பி. இயேசு உன் லைஃபில் வந்தாலே போதும் தங்கை, உந்தன் லைஃப் தான் கம்ப்ளீட்டா மாறும் தங்கை. விடிஞ்சா குக்குறக்கோ குக்குறக்கோன்னு கூவுற செவன்று பேதுரு அண்ணாச்சிக்கு செய்தி சொன்னதே அன்று. விடிஞ்சா குக்குறக்கோ குக்குறக்கோன்னு கூவுற செவன்று பேதுரு அண்ணாச்சிக்கு செய்தி சொன்னதே அன்று. இசப்பாசிடன்னா என்ன கொஞ்சம் பாரு, அழகா பிடிச்சு தரேன் கொள்ளையாக மீனு. இசப்பாசிடன்னா என்ன கொஞ்சம் பாரு, அழகா பிடிச்சு தரேன் கொள்ளையாக மீனு. விடிஞ்சா குக்குறக்கோ குக்குறக்கோன்னு கூவுற செவன்று பேதுரு அண்ணாச்சிக்கு செய்தி சொன்னதே அன்று. விடிஞ்சா குக்குறக்கோ குக்குறக்கோன்னு கூவுற செவன்று பேதுரு அண்ணாச்சிக்கு செய்தி சொன்னதே அன்று. தனனே தானனே நானனே தனனே நானனே தானே தனானே நானனே நானனே தானே தனானே நானனே தனனே தானனே தானே தனானே நானனே நானனே. ஓகே, சூப்பரான சாங் நீங்கள் பார்த்தீங்க. உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். அது முக்கியமாக எதை பற்றி வந்துச்சு? கோழி. எனக்கு சிக்கன் ஞாபகம் வந்துச்சு. ஜெயின், உனக்கும் ஞாபகம் வந்துச்சா? ஸோ எனக்கும் ஞாபகம் வந்துருச்சு. ஸோ நம்ம சிக்கன் ஞாபகத்தெல்லாம் ஒரு பக்கம் ஓர வச்சுருவோம். இப்போ என்ன பண்ண போகிறீங்க? ஸோ ஆக்ஷனோட சேர்ந்து அதோடு சேர்த்து நம்ம சூப்பராக டான்ஸ் பண்ண போகிறோம். டான்ஸ் பண்ணலாமா ஜெயின்? பண்ணலாமா? யா, நாங்கள் ரெடி. ஸோ நீங்களும் ரெடியாக இருங்க. லெட்ஸ் டான்ஸ். பாசிடன்னா என்ன கொஞ்சம் பாரு, அழகா பிடிச்சு தரேன் கொள்ளையாக மீனு. எசப்பாசிடன்னா என்ன கொஞ்சம் பாரு, அழகா பிடிச்சு தரேன் கொள்ளையாக மீனு. விடிஞ்சா குக்குறக்கோ குக்குறக்கோன்னு கூவுற சிவலிஞ்சு பேதுரு அண்ணாச்சிக்கு செய்தி சொன்னது அன்று. விடிஞ்சா குக்குறக்கோ குக்குறக்கோன்னு கூவுற சிவலிஞ்சு பேதுரு அண்ணாச்சிக்கு செய்தி சொன்னதே அன்று. இயேசு கிட்ட மனம் திரும்பி வந்து கூட்ட சமயத்தாய மூலம் கட்டனாரு. இயேசு கிட்ட மனம் திரும்பி வந்து கூட்ட இப்போ சமயத்தா மூலம் கட்டுவாரு. இயேசு உன் லைஃபில் வந்தாலே போதும் தம்பி, உந்தன் லைஃப் தான் கம்ப்ளீட்டா மாறும் தம்பி. இயேசு உன் லைஃபில் வந்தாலே போதும் தங்கை, உந்தன் லைஃப் தான் கம்ப்ளீட்டா மாறும் தங்கை. விடிஞ்சா குக்குறக்கோ குக்குறக்கோன்னு கூவுற செவன்று பேதுரு அண்ணாச்சிக்கு செய்தி சொன்னதே அன்று. விடிஞ்சா குக்குறக்கோ குக்குறக்கோன்னு கூவுற செவன்று பேதுரு அண்ணாச்சிக்கு செய்தி சொன்னதே அன்று. இசப்பாசிடன்னா என்ன கொஞ்சம் பாரு, அழகா பிடிச்சு தரேன் கொள்ளையாக மீனு. இசப்பாசிடன்னா என்ன கொஞ்சம் பாரு, அழகா பிடிச்சு தரேன் கொள்ளையாக மீனு. விடிஞ்சா குக்குறக்கோ குக்குறக்கோன்னு கூவுற செவன்று பேதுரு அண்ணாச்சிக்கு செய்தி சொன்னதே அன்று. விடிஞ்சா குக்குறக்கோ குக்குறக்கோன்னு கூவுற செவன்று பேதுரு அண்ணாச்சிக்கு செய்தி சொன்னதே அன்று. தனனே தானனே நானனே தனனே நானனே தானே தனானே நானனே நானனே தானே தனானே நானனே தனனே தானனே தானே தனானே நானனே நானனே.
வண்டர்ஃபுல் சூப்பர் குட்டீஸ், சூப்பராக பண்ணீங்க. ஜெயின், அவங்களுக்கு நல்ல கைத்தட்டு இல்லாமா? ஓகே, ரொம்ப அருமையாக டான்ஸ் ஆடினீங்க. ஸோ முக்கியமாக நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா, உங்களுடைய வீடியோஸ் நீங்கள் டான்ஸ் பண்ணிங்களா அந்த வீடியோஸை மறக்காமல் எங்களுக்கு அனுப்பி வைங்க. ஏன்னா நீங்கள் டான்ஸ் பண்ணுறதுலாம் நாங்கள் பார்க்குறதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்கும். ஸோ மறக்காமல் பேரண்ட்ஸ் நீங்கள் எங்களுக்காக அனுப்பி வைங்க. ஸோ இன்றைக்கி ரொம்ப சூப்பரான சாங் பார்த்தோம்ல, கொக்கரக்கோ கொக்கரக்கோ. ஸோ இந்த சாங் என்ன பண்ணுறீங்கன்னா, ஃபுல்லாக நாங்கள் நாளைக்கு வர வரையும் இந்த சாங்கே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், டான்ஸ் பண்ணுங்கள். ஸோ நாளைக்கு ஃபைனல் டே உங்களை புது சாங்கோடு உங்களை சந்திக்கிறோம். இட்ஸ் பாய் ஃப்ரம் லிண்டாக்கா. பாய் பாய். விடிஞ்சா 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 கொக்கரக்கோ 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 கொக்கர 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 விடிஞ்சா. ப்ரோ 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 போட்டாங்க ப்ரோ, நம்மள அசிங்கப்படுத்துறதே எங்களுக்கு வேலையா போச்சு ப்ரோ. சரி ஓகே, இல்ல பீட்ல போயிந்தது. ஓகே, ஆமா செம்ம ஜோஸா போயிட்டு இருந்தோம். சரி ஓகே ப்ரோ, உங்க மேல எனக்கு செம்ம கோவம். நேத்து ஒன்று பேசுறீங்க, கட்டுக்கு முன்னாடி ரெக்கார்டிங் முன்னாடி ரெக்கார்டிங் அப்புறம் இல்ல ஒரே பேச்சு தானே நடக்குது. எல்லாமே என்ன இல்ல இல்ல நோ ட்ரீட் எங்க ப்ரோ? ட்ரீட் தானே, பெப்சி கேன் பார்சல். எஸ் ஓகே, தேங்க்யூ ப்ரோ. என் கையெல்லாம் வந்து கேக் சாப்பிட்டனால க்ரீம் ஆயிடுச்சு. இதை கொஞ்சம் வச்சுக்கோங்க, நான் கை கழுவிட்டு வந்துடுறேன் ப்ரோ. நம்பி கொடுத்துருக்கேன். நீங்க நம்பலாம், நீங்க கண்ட்ரோல்ல தானே இருக்கீங்க. நான் கண்ட்ரோல்ல தான் இருக்கிறேன். சரி ஓகே ப்ரோ. ஓகே ப்ரோ. ப்ரோ கொடுங்க ப்ரோ. ப்ரோ என்ன ப்ரோ திறந்துருக்கு? இல்ல நீங்க குடிக்கணும்ன்றதுக்காக தான் நான் திறந்து வச்சேன். ஓ சரி சரி, தேங்க்யூ ப்ரோ. ஹெல்ப் ப்ரோ ஒண்ணுமே இல்லை ப்ரோ. அட்டா பாவிங்களே ப்ரோ, நம்மள ஏமாத்திட்டாங்க ப்ரோ. கடையில வந்து திறந்து குடிச்சு கொடுத்துருக்காங்க போல இருக்குது ப்ரோ. பர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கு. இல்ல 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 உண்மையாலே தான் ப்ரோ. நிஜமா நீங்க தான் குடிச்சிங்களா? இல்ல நான் குடிக்கவே இல்ல. இந்த ஆள் எப்போதுமே இப்படிதான் ப்ரோ, அவனை விட மாட்டான் ப்ரோ. இப்ப ஏசப்பா என்ன சொன்னாரு? ப்ரோ ஏசப்பா என்ன ப்ரோ இல்ல இன்னைக்கு டேய் அண்ணாச்சே ஏசப்பா என்ன சொன்னாரு? தீம் ஆஃப் தி டேல என்ன சொன்னாரு? என்ன சொன்னார் ப்ரோ? என்ன சொன்னாரு? அதாவது வந்து எல்லாரும் மன்னிக்கணும்னு சொன்னாரா இல்லையா? ஆமா ப்ரோ. விடுங்க ப்ரோ. சரி, ஏசப்பாவே சொல்லியிருக்காரு நம்ம வந்து தீமைகள் எல்லாம் நன்மையாக பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால விடுங்க, குறைச்சு போறாரு. ஓகே ஓகே சரி. இப்போ ட்ரீட் இப்போ நீங்க வாங்கி கொடுத்து இப்படி ஆகி போச்சா ப்ரோ? நான் ப்ரோ பண்ணல, யாருமே நம்ப முடியல ப்ரோ. சரி ப்ரோ விடுங்க, எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டு கிடைச்சிருக்கீங்க ப்ரோ. தேங்க்ஸ் ப்ரோ, தேங்க்யூ. சரி ஓகே, அடுத்து வந்து இன்னைக்கு சூப்பரான ஒரு பர்சன் நமக்கு வந்திருக்கிறாங்க. யாரு? இன்னைக்கு ஒரு கெஸ்ட் வந்திருக்காங்க. யாரு? வேற யாரு? வேற யாரு? இன்னைக்கு இவரு கெஸ்ட். இவரு ப்ரோ வந்து 3வது நாளா பண்ணிட்டு இருக்காரு. இவர் கெஸ்டா. சரி வேற யாரு அப்பனா? சோ நம்மள பார்க்க இன்னைக்கு பீட்டர் அங்கிள் வந்திருக்காரு. யாரு பீட்டர்? ஐயோ அந்த கறிக்கடை பீட்டரா? அவர்ட்ட 1 கிலோ சிக்கன் குத்துற சொல்லிருக்கேன். எனக்கு ஒரு 1/2 கிலோ சொல்லிருங்க ப்ரோ. அப்படியே ஜோ கான்செப்ட் விட்டு வெளிய போறோமே, சும்மா ப்ரோ. ப்ரோ ஏசப்பாவோட சீஷர் ப்ரோ. ஏசப்பா கூட மீன்லாம் பிடிச்சாரு. வாங்க ப்ரோ. நான் கூட நம்ம பீட்டர் கறிக்கடை பீட்டர்னு யோசிச்சேன் ப்ரோ. கறி இல்லனா மீன் ப்ரோ. விடுங்க ப்ரோ, இன்னைக்கு அவர் வர போறாரு. அதனால சூப்பரான ஒரு இன்டர்வியூ நம்ம பண்ண போறோம் அவரை. அப்படியே? ஆமா. ஓகே ஓகே ப்ரோ. பேய்லாம் வந்துக்குது ப்ரோ. பேயா? ஓகே, நான் தைரியமான ஏசப்பாவின் பிள்ளை. நான் அதெல்லாம் பயப்படவே மாட்டேன். பயப்பட மாட்டீங்க? கால் லைட்டா ஆடுற மாதிரி இருக்கு. இல்ல நான் பயப்பட மாட்டேன். சரி விடுங்க ப்ரோ, இப்படி வந்து நின்னுக்காங்க. சரி சோ இந்த பக்கம் காலியா இருக்கு. சரி ஓகே ப்ரோ, ஏதோ ஒண்ணு இப்போ நம்ம போய் இன்டர்வியூ பார்த்துட்டு வந்துடலாமா? பார்த்துடலாம் ப்ரோ. பயம் போறாதீங்க. ஓகே, நான் எனக்கும் பயமா தான் இருக்கு. நானும் வெளியில காட்டிக்கிறேன். சரி ஓகே கிட்ஸ், போய் பார்த்துட்டு வந்துறீங்களா? ஓகே ரெடி கோ. டைம் வேற ஆயிடுச்சு. இன்னைக்கு ப்ரோக்ராம் வேற ரெடி பண்ணணும். ரஃபேல் ஏஞ்சல் எடிட்டிங் நேத்து கேப்ரியல் ஏஞ்சல் கேமராஸ் எல்லாம் ரெடியா இருக்கா? ஓகே, இன்னைக்கு நம்ம லைவ் போறோம். டைம் ஆயிடுச்சு. ஓகே வில் கோ லைவ் நவ. ஹாய் கிட்ஸ், இட்ஸ் மீ சைனிங் இன் ஃப்ரம் ஹெவன். நான் உங்க ஹோஸ்ட் ஆர்க்ஏஞ்சல் மைக்கேல். டுடே இன்னைக்கு நம்ம ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட்டை மீட் பண்ண போறோம். அவங்களுக்கு ஒரு பெரிய அறிமுகம் தேவையில்லை அப்படின்னு சொல்லி தான் நினைக்கணும். ஸோ ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பைபிள்ல ஜீசஸ் சொல்லியிருக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு வசனம் அவரை கொண்டு நிறைவேறி இருக்கு. அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நான் உன்மேல் என் சபையை கட்டுவேன் அப்படின்னு சொல்லி ஒரு வசனம் அழகா இருக்கு. அந்த வசனத்திற்கு ரொம்ப அழகான ஒரு உதாரணம்
பீட்டர் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். எஸ், he is the disciple of Jesus Christ, the first disciple of Jesus Christ அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்றாங்க. So இன்னைக்கு பீட்டரை பார்க்க நீங்க எல்லாம் ரெடியா இருக்கீங்களா? So guys, put your hands together and let's welcome Peter onto the stage. வியூவர்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ காலையில இருந்தே நம்ம இவருக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ஆன் திஸ் டே ஸ்பெஷல் கெஸ்ட் பீட்டர், உங்களை பத்தி நாங்க நிறைய தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறோம். ஸோ எங்களுக்கு உங்ககிட்ட கேட்கறதுக்கு நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கு. ஐயோ, நீ வேற வந்துட்டியா? சரி பீட்டர், நீங்க சொல்லுங்க, எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இந்த ஹெவன்ல உங்க கூட ஈசாப்பா கூட எல்லாரும் கூட இருக்குது எனக்கு ரொம்ப ஜாலியா இருக்கு, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வெரி நைஸ், வெரி நைஸ். தேங்க் யூ பீட்டர். நீங்க ஏசப்பா கிட்ட எப்படி சீஷரா சேர்ந்தீங்க, அந்த கதையை எங்களுக்கு சொல்லுங்களேன் ப்ளீஸ். அது ஒரு பெரிய கதை. என்ன தெரியுமா, ஒரு நாள் நான் எங்க அப்பாவோட என் தம்பியோட நாங்க எல்லாருமே, நானு ஆண்ட்ரூ அப்புறம் எங்க அப்பா எல்லாருமே என்ன பண்ணிட்டோம்னா, நாங்க மீன் பிடிக்கிறவங்க. ஆமா, அந்த மாதிரி நாங்க அந்த வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு நாள் ஜீசஸ் வந்தாரு. வந்துட்டு நீ வா உன்னை மனுஷர்களை பிடிக்கிறலாக்குவேன் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாரு. எனக்கு அன்னைக்கு எதுவுமே புரியல. சரி அவர் கூப்பிட்டாரு, சரி நம்மளும் அவர் கூட போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் கிளம்பிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தா இப்பதான் எனக்கு புரியுது அன்னைக்கு ஏசாமி கூப்பிட்டதுக்குனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு தான் எனக்கு புரியுது. வண்டர்ஃபுல், வண்டர்ஃபுல், வண்டர்ஃபுல். நீ அப்படிதான் போனியா? மீன் தராங்க தானே போனேன். நல்லா யோசித்து பாரு. சும்மா அப்படியே வலை வீசின்னு உட்காருங்க. நானே மீன் பிடிக்கிறவன் தான். ஆமா, அப்புறம் ஏன் ஏசாமி மீன் கொடுக்குறாரு நான் போனோம்? ஏய் டெவில், நீ எப்பொழுதுமே மிஸ்டேக்ஸை மட்டும் தான் பார்ப்ப. ஏசப்பா இவரை அழைக்கும் போது இவரை மீன் பிடிக்க மட்டும் அல்ல, இவரை மனுஷர்களை பிடிக்கிறவனா மாற்றுவேன் அப்படின்னு சொல்லி வாக்குத்தத்தமே சொல்லியிருக்காரு. அதை நிறைவேற்றியும் இருக்காரு. நான் தான் உயிருள்ள சாட்சி. கண்டிப்பா. ஓகே, கண்டினியூ கண்டினியூ. சோ நெக்ஸ்ட் क्वेश्चन, ஏசப்பாவோட நீங்க வாழ்ந்த வாழ்க்கை எப்படி இருந்தது? ஆக்சுவலா நான் இனிஷியலா போகும்போது கொஞ்சம் யோசிச்சு தான் போனேன். என்னடா இது திடீர்னு கூப்பிடுறாரு. இப்ப யாராவது ஒரு ரொம்ப பணக்காரங்க நம்மளை கூப்பிடுறாங்க, என் கூட வந்து இருந்தா நம்ம ஜாலியா போயிடும்ல. ஆனா ஈசாமி அன்னைக்கு வரும்போது தனியா தான் வந்தாரு. அவருக்கு ஒரு பேக்ரவுண்ட் இல்ல, ஒரு பெரிய பேக்ரவுண்ட் எதுவுமே இல்ல. ஆனா கூப்பிடும் போது கொஞ்சம் யோசனையா தான் இருந்துச்சு. ஆனா அவர் கூட இருந்த நேரம் வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு சந்தோஷமா இருந்தது. நிறைய காரியங்கள் நாங்க பார்த்தோம். அதே போல பாத்தீங்கன்னா அவர் செஞ்ச அற்புதங்கள் எல்லாமே பார்த்தோம். நாங்க எவ்வளவு சந்தோஷமா இருந்தது தெரியுமா எங்களுக்கு. சாப்பாடே இல்லாம இருந்துச்சு, கரெக்டா இல்லையா? தங்கறதுக்கு ஒரு வீடு இல்லாம இருந்துச்சு. எது இருக்குதோ இல்லையோ, ஆனா ஏசாமி கூட இருந்தாரு. நாங்க ரொம்ப சந்தோஷமா. ஹே டெவில், ஏசப்பாவே வசனத்துல சொல்லியிருக்காரு இல்லையா, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். ஓகே, கண்டினியூ. உனக்கு அதை திரும்ப திரும்ப நாங்க சொல்லணுமா? கண்டினியூ. ஓகே. உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருந்தா ஏன் இப்படி பேசுற? பேதுரு, எங்களுக்கு ரொம்ப சர்ப்ரைசிங்கான ஒரு விஷயம் பைபிள்ல என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நீங்க கடல் மேல நடந்தீங்க. ஐயோ, அதை ஏன் கேக்குறீங்க? என்ன ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தெரியுமா? பயங்கர த்ரில்லிங்கான எக்ஸ்பீரியன்ஸ் அது. நான் ஃபர்ஸ்ட் அவர் கூப்பிடும்போது அவர் பார்த்த உடனே எல்லாருமே பயந்தாங்க. ஐயோ, ஒரு ஆவேசம் வருது, ஆவேசம் வருதுன்னு சொல்லிட்டு. அப்புறம் ஏசாமின்னு சொன்ன உடனே நான் என்ன சொன்னேன், ஏசாமி நீங்க தான் அப்படின்னா நான் அந்த கடல் மேல உங்ககிட்ட நடந்து வரணும் அப்படின்னு சொல்லி கேட்டானே, நீ வா அப்படின்னு சொன்னாரு. நானும் என்ன பண்ணேன்னா அப்படியே கடல் மேல கப்பல்ல இருந்து கால் எடுத்து கீழே வச்சு கடல் மேல நடந்து போனேன். ஒண்ணுமே தெரியல. சாதாரணமா நம்ம எப்படி தரையில நடக்கிறோம் அதே மாதிரி தான் இருந்துச்சு. ஆனா திடீர்னு பார்த்தா சுத்தி இருட்டா இருந்தது. நீ உன் வேலையே இதுதான், எல்லாரும் கீழே தள்ளுறதுதான் வேலை. ஆனா நான் பயந்து கீழே விழும்போது ஏசப்பாவை நோக்கி கூப்பிட்டேன். அவர் என்னை கை பிடிச்சி தூக்கி என்னை காப்பாத்திட்டாரு. கண்டிப்பா இந்த டெவில் சொல்றதெல்லாம் நீங்க கேட்காதீங்க. அவர் விழுந்தது கண்டிப்பா உண்மைதான். ஆனா நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஏசப்பா அவரை மீண்டுமா தூக்கி எழுப்பினார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். வெரி நைஸ் பீட்டர், எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எங்க கிட்ஸுக்கெல்லாம் ஒரு பெரிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஒரு ஆசை என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஏசப்பா கூட இருக்கணும்னு அவங்களும் ஆசைப்படுறாங்க. நீங்க ஏசப்பா கூட எவ்வளவு க்ளோஸா இருந்தீங்க அப்படின்றத எங்களுக்கு கொஞ்சம் சொல்லுங்களேன் ப்ளீஸ். ஐயோ, நாங்க வந்து ஆக்சுவலி நான் உங்க கூட க்ளோஸே இல்லை, கொஞ்சம் தள்ளி இல்லை. நாங்க வந்து ஏசப்பாவோட சீரியஸாவே நாங்க 12 பேர் இருந்தோம். நாங்க 12 பேர் மட்டும் இல்ல, இன்னும் நிறைய பேர் வந்து ஏசப்பா கூட எப்பவுமே இருந்தாங்க. சோ நாங்க வந்து ரொம்ப க்ளோஸா இருந்தோம், ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அவர் எங்கெங்கெல்லாம் போனாரோ அங்கெங்கெல்லாம் நாங்க அவர் கூட போனோம். இயேசு வந்து மறுரூப மலைக்கு போகும்போது நாங்க 3 பேர் அவர் கூட போனோம். அதே ரொம்ப சந்தோஷமா இருந்தது. நிறைய காரியங்கள் பார்த்தாங்க. மோசே, எலியா அவங்களெல்லாம் கூட பார்த்தோம். வாவ். அதே போல நிறைய அற்புதங்கள் அதிசயங்கள் எங்களை செய்ய வச்சார் ஆண்டவர். வண்டர்ஃபுல், சூப்பர். நீ தானே ஏசப்பாவை சிலுவைக்கு போகக்கூடாதுன்னு சொன்ன ஆளு. ஆமா, நான் தான் சொன்னேன். சரி, ஓகே.
நீ திருந்தவே மாட்ட. சரி, ஸோ பீட்டர், எங்கள் எல்லா பிள்ளைங்களுக்குமே ஒரு டவுட் ஒன்று மனசுலேயே இருக்குது. ஸோ இவ்வளோ க்ளோஸாக இருந்தீங்க நீங்கள் ஏசப்பா கூட, ரொம்பவே நெருக்கமான சீஷன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. எப்படி அவரை மறுதளிக்க உங்களுக்கு மனசு வந்துச்சு? உங்களுக்கு மட்டும் இல்லை, நிறைய பேருக்கு அந்த டவுட் இருக்குது. என்னென்னா, நாங்கள் முதல் விஷயம் என்னென்னா, அவர் மேசியா அப்படின்றத நாங்கள் புரிஞ்சிக்காம இருந்தோம். ஓகே. அவர் தான் உலக ரட்சகர் அப்படின்றத நாங்கள் உணராமல் இருந்தோம். அவர் அடிக்கடி அதை சொல்லி இருந்தும் கூட நாங்கள் உணராமல் இருந்தோம். அதுதான் முக்கியமான ப்ராப்ளமாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா இவன் என்னை ரொம்ப நெருக்கிட்டான். இவன் என்ன பண்ணான்னா, 3 பேர் மூலமா என்னை அந்த இடத்துல எப்படியாவது மறுதளிக்கணும். டிஸ்டர்ப் பண்ணாத இன்டர்வியூவை. இவன் என்ன பண்ணான்னா 3 பேர் மூலமா, அந்த வேலைக்காரி அப்புறம் அங்கே ஒர்க் பண்ற எல்லாரும் மூலமா என்ன பண்ணிட்டான்னா நெருக்கிட்டான். என் பயத்துல என்ன பண்ண தெரியல. எனக்கு முதல்ல இந்த பயத்தை உண்டாக்குனா, அப்படி இல்லை, பயத்தை உண்டாக்குன நீ, சரியா? ஒரு பயத்தை உண்டாக்கி என்ன பண்ணிட்டான்னா பொய் சொல்ல வச்சுட்டான். அவர் தெரியவே தெரியாது அப்படின்னு சொல்லி மறுதலைக்கு வச்சுட்டான். என்ன பண்றது? அது எனக்கு சீரியஸாவே ரொம்ப கஷ்டமா இருந்தது. தானே சொன்னேன். ஆனா பயத்தை சொன்னேன், நானா சொன்னேன், நீயே சொன்ன. இப்ப நீ தான் சொன்ன, பெர்மிஷன் வாங்கிட்டு வந்த. பெர்மிஷன் மட்டும் தான். யார் சொன்னது? இப்போ 2 ஹலோ, இங்க நான் தான் கேட்கணும் கொஸ்டின். மை லார்ட், இத நான் ஒத்துக்க மாட்டேன். எல்லாருக்குமே தெரியும் நீ தான் பயத்தை உண்டாக்குறவன் அப்படின்றது. நீ என்னக்கும் பயத்தை உண்டாக்கி என்னை பொய் பேச வச்சது நீ தான். ஆனா கொஞ்சம் தூரவே இல்லை, சரியா? யா, கண்டினியூ பீட்டர். ஓகே. ஸோ என்ன ஆயிடுச்சுன்னா, இவன் பயத்தை உண்டாக்குறதுனால வேற வழி இல்லாம நான் போய் சொல்லிட்டேன். 3 பேர் திரும்ப திரும்ப கேட்டதுனால வேற வழி, பொய் சொல்ல வச்சது நீ தான், சரியா? இதுக்கு மேல நீ பேசினா மரியாதையா இருக்காது. ஓரமன் இல்லை. டெவில், கீப் குவைட். ஓகே. ஸோ பீட்டர், நீங்கள் இவ்வளோ காரியங்கள் அழகாக சொல்லிகிட்டே வந்தீங்க. ஸோ எங்களுக்கு இன்னொரு விஷயம் தெரியும். இப்படிப்பட்ட சூழ்நிலையிலிருந்து, அதாவது ஏசப்பாவை மறுதளித்தீங்க, ஏசப்பா ரொம்ப ஃபீல் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த சுச்சுவேஷன்லேருந்து எப்படி வெளியே வந்தீங்க? என்னன்னா, எனக்கு காட்டி கொடுத்ததுக்கு அப்புறம் தான் ஐ கேம் பேக் டு நார்மல். அப்பதான் தெரிஞ்சது, ஐயோ போய் சொல்லிட்டோம், தப்பு பண்ணிட்டோம். ஓகே. நான் ரொம்ப மனம் கசந்து அழுத, ஆண்டவர்கிட்ட ஜோம் பண்ண, என்னை மன்னிச்சிடுங்கன்னு சொல்லி மன்னிப்பு கேட்டேன். அப்புறம் தான் எனக்கு ஒரு சமாதானமே வந்தது. என்ன விஷயம்னா, நான் காட்டி கொடுத்தது எனக்கு சீரியஸாகவே எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்தது. ஐயோ, நம்ம இவ்வளோ நாள் கூட இருந்தோம், இவ்வளோ நாள் அவர் கூடவே நிறைய காரியங்களில் கூடவே இருந்தோம், ஆனால் அவரையே காட்டி கொடுத்துட்டோமே, ஒரு சின்ன பயம் இவன் காட்டுறதுனால அந்த நேரத்தில் நம்ம மனசு மாறிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மனம் கசந்து அழுது மன்னிப்பு கேட்டேன் நான். பீட்டர், சாரி ஃபார் மைக்கேல். யா, சொல்றதுல பொய். மிஸ்டர் மைக்கேல். எஸ், ஐ எம் ஏஞ்சல். எக்ஸ்கியூஸ் மீ, ஐ எம் ஏஞ்சல் மைக்கேல். மிஸ்டர் ஏஞ்சல், மிஸ்டர் மைக்கேல். ஏஞ்சல், நாட் மிஸ்டர் மைக்கேல். ஓகே, மிஸ்டர் மைக்கேல், மிஸ்டர் ஏஞ்சல். ஓகே. ஏஞ்சல் மைக்கேல். மைக்கேல், ஏஞ்சல். ஓகே. மனம் கசந்து அழுதிங்கன்னு சொன்னீங்களே, அது எங்க இருக்கு? பைபிள் இருக்கு. நான் சொல்லதான் நம்ம மார்க் எழுதினாரு. எஸ். ஆனா அது மார்க் சுவிசேஷத்துல இல்லையே. இவர் போய் சொல்றார் மைக்கேல். சுவிசேஷத்தை நீ படிச்சிருக்கியா? படிச்சிருக்கேன். சுவிசேஷத்துல இருக்கு, கண்டிப்பா இருக்கு, மார்க்ல இருக்கு. இன்ஃபேக்ட் இவர் சொல்லி தான் மார்க்கே அதை ரெக்கார்ட் பண்ணாரு. டெவில், உனக்கு எல்லாமே தெரியும்னு எனக்கு தெரியும். நீ யாரையும் இங்க முட்டாளாக்க முடியாது. ஓகேவா? வேலையே தானே எல்லாரையும் பயமுறுத்துறது, சந்தேகத்தை உண்டாக்குறது, இதுதான் உங்க வேலையே. ஆனா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண ஆள் கிட்ட உன்னால எதையுமே காண்பிக்க முடியாது. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் குவெஸ்டன், பீட்டர், நீ ஆல்ரெடி மாட்டிட்ட. சான்ஸே இல்லை. ஸோ பீட்டர், நீங்கள் ஏசப்பாவை எந்த அளவுக்கு நேசிக்கிறீங்க அப்படின்னு எங்களுக்கு தெரியும். ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவர் அரெஸ்ட் பண்ணும் பொழுது சோல்ஜர்ஸ்லாம் அவரை பிடிக்க வரும்போது நீங்கள் மல்கூஸ் அப்படின்ற ஒருத்தனுடைய காதையை வெட்டினீங்க அப்படின்றதெல்லாம் எங்களுக்கு தெரியும். ஸோ இந்த சூழ்நிலையெல்லாம் இப்படி இருக்கும்போது இயேசுவை நீங்கள் மறுதளிச்சிட்டீங்க, அப்புறம் போய் மனம் கஷ்டம் அழுகிறீங்க, திரும்ப ஏசப்பாவை உயிர் தெளிந்து நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு ஐ டோல்ட் யூ கோ. ஓகே. ஏசப்பாவை நீங்க திரும்ப பார்க்கும்போது உங்களுக்கு மனசு எப்படி இருந்தது? திரும்ப சீஷர்களை பார்க்கும்போது உங்களுக்கு மனசு எப்படி இருந்தது? எல்லாரையும் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா, கஷ்டமா இருந்துச்சு, ஃபீலிங்கா இருந்துச்சு தானே? அப்படியே மனசு கஷ்டமா இருந்துச்சு. டேய், நம்ம ஏமாத்திட்டு பொய் சொல்லிட்டு ஏசப்பாவை இது பண்ணுமே அப்படின்னு அப்படிதான் யோசிச்சேன். அந்த ஃபீலிங் யாருக்குமே இல்லை. ஒரு தடவை மன்னிப்பு கேட்டுச்சுன்னா
ஏசாமி மன்னிச்சிடுறாரு. Correct. அப்புறம் உனக்கு எந்த ஒரு குற்ற உணர்ச்சியுமே தேவையில்லை. ஆனா ப்ரொவைடர் நீ அந்த தப்பு திரும்ப செய்யக்கூடாது. எக்ஸாக்ட்லி, கண்டிப்பா. அதனால நீ ரொம்ப ட்ரை பண்ற, ரொம்ப கஷ்டம். சரியா? மேரி மேக்லின் வந்து சொல்லும்போது முதல்ல கொஞ்சம் டவுட் பட்டோம். நாங்க யாருமே நம்பல. ஃபர்ஸ்ட் வந்து நான் தான் போயிட்டு அந்த கலரை திறந்துருந்ததை பார்த்தேன், உள்ள குனிஞ்சு பார்த்தேன். அங்க துணி அழகா மடிக்கப்பட்டு வச்சிருந்தது. Wow. ஸோ எனக்கு வந்து அதுக்கப்புறம் தான் வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து ஏசாமி சொன்னதை நான் நினைவு கூர்ந்தேன். இவர் வந்து உயிர் தெழுன்னு சொன்ன விஷயங்களை அப்பதான் வந்து நான் நினைவு கூற ஆரம்பிச்சேன். ஓகே, சூப்பர் பீட்டர், நைஸ், வெரி நைஸ். ஸோ இயேசுவனுடைய உயிர்த்தெழுதலை குறித்து அழகாக எங்களுக்கு சொன்னீங்க. ஸோ இன்னைக்கு இதோட நம்ம பீட்டரோட கிறிஸ்து உயிர் தெழுந்தாருன்னு இவர் எங்க பார்த்தார்? நான் ஏசாமி பார்த்தேன். எப்படி? நாங்கள் வந்து எல்லாரும் ஒரு ரூம்ல ப்ரேயர் பண்ணிட்டு இருக்கும்போது ஏசாமி உள்ள வந்தாரு. உள்ள வந்து எங்களை பார்த்தாரு. அது மட்டும் Peace unto you ன்னு சொன்னாரு. வந்து மீன் பிடிச்சிட்டு இருக்கும்போது ஒரு நைட் ஃபுல்லா எனக்கு வந்து கிடைக்கவே இல்லை. அப்புறம் கரையிலேருந்து ஒருத்தர் வந்து இந்த பக்கம் போடுங்க, உங்களுக்கு கண்டிப்பாக மீன் கிடைக்கும் அப்படின்னு சொன்னார். சரி, அவர் சொல்கிறாருன்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து மீன் போட்டோம், வலையை போட்டோம். வலை போட்டப்போ பார்த்தீங்கன்னா அந்த வலையில் 156 மீன்கள் இருந்தது. அதுக்கப்புறம் கரைக்கு வந்து கிட்ட வரும்போது தான் பார்த்தா அது சொன்னது வந்து ஏசாமி. வாவ், ஏசப்பா கரையில நின்னுட்டு இருக்காரு. நான் அவசரமா இறங்கி, நான் என்ன ட்ரெஸ் போட்டிருந்தேன் என்ன போட்டிருந்தேன் கூட தெரியல, அவசரமா இறங்கி போனேன். கரையில போய் பார்த்தா நாங்க வர்றதுக்கு முன்னாடி அங்க ஒரு அடுப்பு, அதுல மீன் எல்லாமே ரெடியா இருந்துச்சு. நாங்க சாப்பிட்டோம். ஏசப்பா சமைச்சு வச்சிருந்தாரா? ஆமா, எங்களுக்கு ரெடியா வச்சிருந்தாரு. வாவ் வாவ் வாவ், இட் இஸ் சோ இன்ட்ரெஸ்டிங். சமைச்சு கொடுப்பேன். ஆனா பாயிண்ட் என்ன அப்படின்னா, நீ பாய்சன் போட்டுருவ. உங்க ரிலேஷன்ஷிப் வித் ஏசப்பா சரியில்லை. நீ எப்படி சரியில்லை நீ சொல்ல முடியாது? நீ இதான் நீ எல்லாருக்கிட்டையுமே ட்ரை பண்ற. எல்லாரையுமே என்ன பண்றனா, உங்க ரிலேஷன்ஷிப் வித் ஜீசஸ் சரியில்லை, அதனால வந்து நீ தூரவான்னு சொல்லி என்ன பண்றேன்னா, அவங்க கிட்ட போகவே விட மாட்டேங்கிற. எல்லாரையும் தூர கூட்டு போற. நல்லா இருக்கு. ஒரே நிமிஷம். நான் வந்து இப்ப ஒரு தடவை தான் உன்னால நான் ஏமாந்தேன். ஆனா இப்ப வந்து நான் ஏசப்பா மேல ஸ்ட்ராங்கா என்னோட ரிலேஷன்ஷிப் இருக்கு ஏசப்பா கூட. அதனால நீ என்ன பண்ணாலும் என்ன ஒண்ணும் பண்ண முடியாது, தூரம் போய். இந்த மாதிரி தான் பிசாசு நிறைய வேலையில உங்களை ஏமாத்துவான். எப்படி பீட்டர் அங்கிள அவன் ஏமாத்துனானோ அதே போல உங்களையும் நிறைய வேலையில நீங்க செய்யாததெல்லாம் நீங்க செஞ்சீங்கன்னு சொல்லுவான். ஒரு இல்லாம நிறைய டவுட்ஸ் கொண்டு வரான் நமக்கு. இப்ப நமக்கு சொன்ன மாதிரி எவ்வளவு டவுட்ஸ் கொண்டு வந்தான். கண்டிப்பா இந்த மாதிரி டவுட் கொண்டு வருவான். நீ உண்மையா ஏசப்பாவோட பிள்ளையா இல்லையான்னு சொல்லுவான். இந்த மாதிரி நிறைய காரியங்கள் டவுட்ஸ் கொண்டு வருவான். நீங்க கொஞ்சம் இடையில மிஸ் பண்ணிட்டீங்கன்னா கூட உங்களை அப்படியே அவன் சைட்ல எடுத்துன்னு போயிடுவான். ஸோ நிச்சயமா நீங்க அதை பத்தி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. காரணம் ஏஞ்சல்ஸ்ல ஆகிய நாங்க உங்க கூட சப்போர்ட்டிவா இருக்கோம். ஆனா நீங்க ப்ரேயர் பண்ணணும், நீங்க பைபிள் வாசிக்கணும், நீங்க ஏசப்பா கூட ஸ்ட்ராங்கான ரிலேஷன்ஷிப்ல இருக்கணும். ஓகே, அதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம பீட்டர் அங்கிள் தான். ஸோ அதனால தான் இன்னைக்கு அவரை நம்ம கொண்டு வந்திருக்கோம். காரணம், இவர் ஆண்டவரோட ஒரு பெஸ்ட் ரிலேஷன்ஷிப்ல இருந்தனால தான் இவர் மூலமா சர்ச்சை ஆண்டவர் எஸ்டாப்ளிஷ் பண்ணாரு. உங்க மூலமாவும் கண்டிப்பா ஆண்டவர் சர்ச்சை எஸ்டாப்ளிஷ் பண்ணுவாரு. ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். மீண்டும் இன்னொரு இன்டர்வியூல உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ஆர்கேஞ்சல் மைக்கேல். It's me signing out. Bye guys. See you later. சுபா வன்சரன்னா பெனனாவ பாரு. Bro. Bro, என்னாச்சு? என்ன ப்ரோ இப்படி வேர்த்து விறுவிறுத்து நின்னுட்டு இருக்கீங்க? என்ன பிரச்சனை? ரொம்ப நேரமா நகை துப்பி பெருசா குண்டாச்சு. ப்ரோ, என்ன இப்படி பண்ணி வச்சிருக்கீங்க? ஐயோ, சரி, என்னதான் பிரச்சனை சொல்லுங்க. கிட்ஸ் எல்லாம் பாருங்க எப்படி பார்த்துட்டே இருக்காங்க. ப்ரோ, அந்த இது வந்து கொஞ்சம் பயமா தான் இருந்துச்சு ப்ரோ. பிசாஸ் அப்படிதான் இருக்குமா? பயமா இருந்தது பாத்தீங்களா? ஆமா ப்ரோ, அந்த பேய் பாக்க உங்களை வரைய இருந்தது ப்ரோ. ஐயோ ஏப்பா, காலையில நான் பைபிள் வேற படிக்காம வந்துட்டேனே. ப்ரோ, பைபிள் படிக்கலையா? ஆமா ப்ரோ. என்ன ப்ரோ சொல்றீங்க? என்ன பிரச்சனை ப்ரோ? இத தப்பா பண்ணிட்டேன் நான், பைபிள் படிக்காம வந்துட்டேனே. இல்ல ப்ரோ, பைபிள் படிச்சீங்கன்னா நல்ல தைரியம் வரும்ல. என்ன சொல்றீங்க? ஆமா, பைபிள் படிச்சீங்கன்னா பயங்கரமான தைரியம் வரும். ஏசப்பாவை ஒரு முறை பிசாசு சோதிக்க வந்துச்சு, தெரியுமா இல்லையா உங்களுக்கு? தெரியல, என்ன பண்ணாங்க? ஆமா, ஏசப்பாவை பிசாசு நிறைய முறை சோதிக்க வந்துச்சு. இது வந்து டெம்டேஷன் ஆஃப் ஜீசஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பைபிள்ல ஒரு இடத்துல போட்டிருக்காங்க. நிறைய வேளையில பிசாசு ஏசப்பாவை சோதிக்க வந்த போதெல்லாம் ஏசப்பா வசனத்தை வச்சுதான் அதை முடிவெடுத்தாரு. ஓ, அப்ப காலையில பைபிள் படிக்கணும்ன்றீங்க? கண்டிப்பா நம்ம எல்லாருமே வேதத்தை படிக்கணும். சோ இன்னைக்கு இந்த நாளைக்கான மெமரி வர்ஸ் உங்களுக்காக வந்துகிட்டே இருக்கு. மெமரி வர்ஸ் வந்துச்சா? அப்ப பயம் போய்டுமே. சோ மெமரி வர்ஸ் நீங்க மனப்பாடம் பண்ணிட்டீங்கன்னா எல்லா பயம் போய்டும், கவலை போய்டும், உங்களுக்கு இருக்கிற எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆகும். அப்பாடா, இப்ப நிம்மதியா இருக்கு. எஸ். Hi, குட்டீஸ். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20, 21, 22, 23, 24, 25, 26, 27, 28, 29, 30, 31, 32, 33, 34, 35, 36, 37, 38, 39, 40, 41, 42, 43, 44, 45, 46, 47, 48, 49, 50, 51, 52, 53, 54, 55, 56, 57, 58, 59, 60, 61, 62, 63, 64, 65, 66, 67, 68, 69, 70, 71, 72, 73, 74, 75, 76, 77, 78, 79, 80, 81, 82, 83, 84, 85, 86, 87, 88, 89, 90, 91, 92, 93, 94, 95, 96, 97, 98, 99, 100, 101, 102, 103, 104, 105, 106, 107, 108, 109, 110, 111, 112, 113, 114, 115, 116, 117, 1
எல்லோரும் ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் பார்த்து பயங்கரமாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க இல்லை? இன்றைக்கி 5வது நாள் நம்ம வந்துட்டோம். இன்றைக்கி மெமரி வர்ஸ் பார்க்க போகிறோம். இன்றைக்கி கொஞ்சம் லென்த்தாக இருந்தாலும் நம்ம நீதிமொழிகள்லேருந்து பார்க்குறதுனால நிதானமாக நம்ம கற்றுக்க போகிறோம். மனப்பாட வசனம், இன்றைக்குரிய மனப்பாட வசனத்துக்கு நம்ம போகலாமா? ஓகே, எல்லோரும் வழக்கம் போல் உங்களுடைய பைபிளெல்லாம் திறந்து வச்சுக்கோங்க. நம்ம எல்லாரும் பைபிளை திறந்து நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 5வது வசனம் 6வது வசனம் எல்லாரும் திறந்துக்கலாமா? ப்ரோவர்ப்ஸ் சாப்டர் 3 verses 5 and 6 எல்லாரும் அது திறந்து வச்சுக்கலாம். நம்ம எல்லாரும் சேர்ந்து படிக்க போகிறோம். இன்னைக்குரிய 5வது நாள் மனப்பாட வசனத்தை படிக்கலாம். ஓகே, இன்னைக்குரிய மனப்பாட வசனத்தை நம்ம ஆக்ஷன் முறையில் கற்றுக்கலாமா? இல்லை, நேற்று தினத்தில் நம்ம பார்த்தோம் ஆக்டிவிட்டீஸ், க்ரியேட்டிவாக நம்ம ஆக்டிவிட்டிஸ் செஞ்சு மனப்பாட வசனத்தை நம்ம சொல்லி பார்த்தோம். இன்றைக்கி மனப்பாட வசனத்தை நம்ம ஆக்ஷன் முறையில் நம்ம கற்றுக்கலாமா? இல்லை, இன்றைக்கி ஒரு லென்த்தாக இருக்கிறதுனால 2 வசனமாக இருக்கிறதுனால ஆக்ஷன் முறையில் மனப்பாட வசனத்தை நம்ம கற்றுக்கலாம். ஓகே, எல்லாரும் பைபிள்லாம் வச்சுட்டு நான் சொல்கிறத அப்படியே ஆக்ஷன் பண்ணி நீங்களும் சேர்ந்து என் கூட சேர்ந்து சொல்கிறீங்களா? ஓகே, உன் சுய புத்தியின் மேல் சாயாமல், எல்லாரும் சொல்லுங்கள் திருப்பி, உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடு நம்பிக்கையாயிருந்து உன் வழிகளை எல்லாம் அவரை நினைத்து கொள்ளுங்கள். உன் வழிகள் எல்லாம் அவரை நினைத்து கொள்ளுங்கள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவைப்படுத்துவார். வாவ், எவ்வளோ ஈஸியாக இருக்குல்ல? நம்ம எல்லாரும் கடைசியாக ஒரு முறை சொல்லி பார்த்துட்டு வரலாமா? உன் வழிகள் எல்லாம், ஐயோ சாரி ஓகே, நம்ம கடைசியாக சொல்லி பார்த்துடலாமா? இந்த மனப்பாட வசனத்தை ஆக்ஷனோட நம்ம சொல்லி பார்த்துருவோம். உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் முழு இருதயத்தோடு நம்பிக்கையாயிருந்து உன் வழிகளை எல்லாம் அவரை நினைத்து கொள்ளுங்கள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவைப்படுத்துவார். நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 5வது வசனம் மற்றும் 6வது வசனம். ஓகே குட்டீஸ், பாய். ப்ரோ சூப்பரா இருந்தது இன்னைக்கு மெமரி வாய்ஸ். கொஞ்சம் தைரியமா இருக்கு ப்ரோ, இது ஒரு நல்ல வாசனை அடிக்கல? ஆமா. பலாப்பழம். ஓகே. சரி ப்ரோ, காசு கொடுங்க, போய் வாங்கிட்டு வரேன். என்ன ப்ரோ, காசு இல்லையா? இருக்கா? இல்ல, நான் எடுத்துட்டு வரல தான். ப்ரோ இருக்கா இல்லையா ப்ரோ? காலைல எக்ஸசைஸ் பண்ணலையா? சரி விடுங்க, சரி விடுங்க. சரி, இன்னைக்கு நமக்கு வாய்ப்பு கிடையாது, விட்டுருவோம். நம்ம அடுத்த கான்செப்ட் போவோம். சும்மா போய் பார்த்துட்டு வரோம். அட்லீஸ்ட் பார்த்துட்டு வரலாம். மேட்டராவது கேட்டு வரோம். பலாப்பழம் வாங்க போலாம். அந்த ஆயாவுக்கு நான் ரெகுலர் கஸ்டமர் ப்ரோ. இப்படி அந்த ஆயா முன்னாடி எங்களை அசிங்கப்படுத்த வச்சிட்டீங்களே. சே, சரி விடுங்க ப்ரோ, அதில் போய் என்ன இருக்கு? இதில் போய் ஒரு டென்ஷன் ஆகாதீங்க, நீங்கள் டென்ஷன் ஆகாதீங்க. சரி, அதாவது வாசனை வேற மூக்கிலே இருக்கு, இதுதான் சொல்ல ட்ரை பண்ண. போங்க ப்ரோ, என்ன ப்ரோ நீங்க? ப்ரோ ஏன் ப்ரோ? இல்ல எப்போ ப்ரோ எடுத்தீங்க? ப்ரோ ரொம்ப டென்ஷன் ஆகாதீங்க. சாம்பிளுக்கு இந்த சாப்பிட்டு பாரு சொன்னாங்க பாத்தீங்களா, அதுதான், வேற எதுவுமே கிடையாது ப்ரோ. அந்த ஆயா அப்படிலாம் சொல்ல, கேவலமா திட்டிடுச்சு நம்மள. எப்படி இதே எடுத்தீங்க? அதுதான் நான் சொல்றேன். அந்த கேவலமா திட்டின ஆயாவை நான் சாம்பிளுக்கு ஒரு கவர் எடுத்தேன், அவ்வளவுதான், வேற எதுவும் இல்ல ப்ரோ. இது ரொம்ப தப்பு ப்ரோ. ப்ரோ 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 பெரிய தப்பு ப்ரோ. ப்ரோ பாவம் பாட்டி. ப்ரோ எச்சி வேற உள்ள வச்சிருக்கீங்க ப்ரோ. பரவாயில்ல, பாட்டி ஒன்றும் அது மிக்சிங்ல கொடுத்துரும். அதனால நீங்க இதை போய் திரும்ப பாட்டி கிட்ட கொடுத்துருங்க. இன்னைக்கு நம்ம பீட்டர் லைஃப்ல இருந்து என்ன கத்துக்கிட்டோம்? பீட்டர் பலாப்பழமே பார்த்திருக்க மாட்டாரு ப்ரோ. ப்ரோ டார்ச்சர் பண்றீங்க. பீட்டர் பேரிச்சம்பழம் பார்த்தாரோ பலாப்பழம் பார்த்தாரோ அது நமக்கு முக்கியம் இல்ல. திருடுறது வந்து தப்பான ஒரு விஷயம். அதனால இன்னைக்கு பாத்தீங்களா அந்த பேய்? பாத்தீங்களா பேயா? நம்ம அப்புறமேட்டு போய் சொன்னா பேய் வந்து பிடிச்சிரும் உங்களை. பேயா ப்ரோ? அதனால நீங்க பாவம் ஆயா போய் கொடுத்துட்டு வந்துருங்க. நம்ம அதுக்குள்ள நாங்க போய் கொடுத்துட்டு வரதுக்குள்ள நீங்க போய் ஆக்டிவிட்டி பார்த்துட்டு வந்துங்க கிட்ஸ். ஓகேவா?
ஒன்று மறந்துட்டீங்க பாருங்க. என்ன மாதிரி? நேத்து நம்ம குவிஸ் கேட்குறோம்னு சொன்னோம். ஆமா. குவிஸே கேட்கல போங்க. ஸோ குட்டீஸ், இன்னைக்கு குட்டீஸ் கிட்ட குவிஸ் கேட்கலாமா? ஏன் தாராளமா கேட்கலாம். பட் நான் சொல்ற பதில் ப்ளீஸ் 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 ப்ளீஸ். வெரி சாரி, குட்டீஸ் மட்டும் தான் ஆன்சர் பண்ணணும். இதுக்கு உங்களுக்கு நாங்க வாய்ப்பு தரோம், அப்புறமேட்டு தரோம். Okay. ஸோ குட்டீஸ், இப்போ நாங்க கேட்க போற குவிஸுக்கான ஆன்சரை நீங்க கீழே வர இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க ஃபார்வர்ட் பண்ணுங்க. ஓகேயா? ஸோ உங்களுக்கு எக்ஸ்ட்ரா பிரைசஸ் அதுக்கு கிடைக்கும். Question சொல்லுங்க. ஓகே, இப்ப क्वेश्चन நம்பர் 1. ஓகே, சோ டே 2ல நம்ம யார பத்தி பார்த்தோம்? எழுதி வச்சிட்டீங்களா? எங்க எஸ்கேப் சொல்லுங்க. இல்ல, நீங்க சொல்ல கூடாது. நான் சொல்ல கூடாது. ஓகே, சோ செகண்ட் क्वेश्चन இஸ் ஓகே, டே 3ல நம்ம வந்து ஜோசப் பத்தி பார்த்தோம் இல்லையா? அவனோட பிரதர்ஸ் பத்திலாம் பார்த்தோம் இல்லையா? ஜோசப்போட பிரதர்ஸ் ஜோசப்ப எந்த ஊருக்கு வித்து போட்டாங்க? யார்கிட்ட வித்து போட்டாங்க? ஓகே, நம்ம டே 3ல யாரை பார்த்தோம்? ஜோசப். எப்போ பெரிய அறிவாளிமா. ஓகே, சோ செகண்ட் क्वेश्चन முடிஞ்சிச்சு. இப்போ தேர்ட் क्वेश्चन என்ன அப்படின்னா, நம்ம வந்து நேத்து யாரை பத்தி பார்த்தோம் அப்படின்னா குட் சமாரிட்டனை பத்தி பார்த்தோம். அப்படிதானே? சோ குட் சமாரிட்டன் எந்த ஊருக்கு டக்குன்னு போயிட்டு இருந்தாரு? ஓகே, இதுதான் தேர்ட் क्वेश्चन. உங்களுக்கு நான் 3 क्वेश्चन கேட்டிருக்கேன். சோ இந்த 3 क्वेश्चनக்கான ஆன்சரை கீழ வர இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க மெசேஜ் பண்ணி விடுங்க. you will get extra prizes. ரொம்ப ஃபீலிங் ஆச்சு ப்ரோ. அந்த இது என்னாச்சு ப்ரோ? பலாப்பழத்தை வேற கொடுத்து ஃபீலிங் பண்ணி திருத வச்சிட்டீங்க ப்ரோ. பாருங்க அந்த பாட்டி எவ்வளவு சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டே இருக்கு. பாட்டி சிரிக்குதா? சரி, ஓகே, சரி, திருத்திட்டேன் ப்ரோ. ஆமா, 5 நாள் இதே தான் கிளைமாக்ஸ். இந்த கிளைமாக்ஸ்க்கு ஒரு முடிவு கிடையாது. அப்படியே நீங்க திருந்தி தான் ஆகணும். சோ கிட்ஸ், சோ இன்னைக்கு 5th டே நம்ம சூப்பரா ரீபில்டிங் தி ரிலேஷன்ஷிப் வித் காட் அப்படி சொல்லிட்டு நம்ம அழகா ஒரு டாபிக் இன்னைக்கு பார்த்து முடிச்சிருக்கோம். அழகான ஆக்ஷன் சாங்ஸ், அழகான ஸ்டோரி, அழகான மெமரி வேர்ட்ஸ், அழகான ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் பார்த்திருக்கோம். சோ இன்னைக்கு கடைசியா நம்ம முடிவுக்கு வந்துட்டோம். சோ கமிட் பண்ண போறோம், நம்மளே ப்ரே பண்ணி முடிக்க போறோம். சோ ஓகே, நாளைக்கு ஓகேவா? நாளைக்கு வந்து லாஸ்ட் டே. அதனால நாளைக்கு வந்து லாஸ்ட் டேல நீங்க வந்து எங்களுக்கு டைரக்டா கால் பண்ணி பேசலாம். வாவ், என்ன ப்ரோ சொல்றீங்க? அப்படின்னு தகவல் வந்துச்சு. ஓகே, சோ நாளைக்கு நீங்க எல்லாருமே எங்களுக்கு லைவா கால் பண்ணி நீங்க பேசலாம். சோ we will be happy to hear your feedbacks as well as maybe zoomல கூட வரலாம். அந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு நாங்க கொடுப்போம். சோ அது நாங்க தனியா உங்களுக்கு நாங்க வாட்ஸ்அப் மூலமாவோ இல்ல உங்க லிங்க்ஸ் மூலமாவோ நாங்க உங்களுக்கு அது தெரியப்படுத்துவோம். சோ be ready by tomorrow. சோ அந்த வீடியோஸ் எல்லாம் நாளைக்கு உங்களுக்கு வந்து நாங்க போட்டு காட்ட போறோம். சோ அத மிஸ் பண்ணாம பாருங்க. சோ வேற என்ன நாளைக்கு அவ்வளவுதான். ஆனா என்ன அப்படின்னா நீங்க வீடியோஸ் இன்னைக்கு எடுக்கிற வீடியோஸ் கூட எங்களுக்கு அனுப்புங்க. கண்டிப்பா அனுப்புங்க. மெமரி வேர்ஸ், ஆக்டிவிட்டீஸ் அண்ட் டான்ஸ் எல்லாத்தையும் எங்களுக்கு அனுப்புங்க. so that we'll pack everything புதுசா ஒரு எல்லா வீடியோ போட்டு எல்லாத்தையும் சாட்டர்டே நிறைய பேரு நீங்க ஃபர்ஸ்ட் டே சாங் மட்டும் நீங்க அனுப்பினதா எங்களுக்கு தெரிய வருது. அப்படின்ட்டு இல்ல, நீங்க எல்லா நாள் சாங்ஸும் நீங்க அனுப்பலாம், எல்லா நாள் மெமரி வேர்ஸஸும் நீங்க அனுப்பலாம். ஆல்ரெடி பண்ணிட்டு இருக்கீங்க. வெரி குட். டு கண்டினியூ தி சேம். அண்ட் இன்னைக்கு நம்ம கமிட் பண்ணி நம்ம முடிக்க போறோம். சோ அதுக்கு முன்னாடி கிட்ஸ், நாளைக்கு இஸ் a big day. சோ அத மிஸ் பண்ணாம பாருங்க. இன்ச் பை இன்ச் பயங்கர என்டர்டெயின்மென்ட்டும் பயங்கர ஃபன் உங்களுக்காக காத்திருக்கும். சோ நாளைக்கு மிஸ் பண்ணாம பாருங்க. இப்போ நீங்க எல்லாரும் கமிட் பண்ண ரெடி ஆயிருக்கீங்களா? பிரேயர் பண்ணி முடிச்சிருமா? ஓகே, சோ இன்னைக்கு ரீபில்டிங் த ரிலேஷன்ஷிப் வித் காட் அப்படின்றத நம்ம பார்க்கறதுனால ஸோ இன்னைக்கு திருந்திட்டாங்க. ஸோ he is gonna rebuild his relationship with God. ஸோ அவரே நமக்காக ப்ரேயர் பண்ண போறாரு. ப்ரேயர் பண்ணி ஆண்டவரோடு கூட நம்ம எப்படி ரீபில்ட் ஆகி ரிலேஷன்ஷிப் வச்சுக்கணும். நம்ம செய்த சின்ன சின்ன தவறு இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பீட்டர் அங்கிளை பார்த்து நம்ம நிறைய விஷயம் கத்துருக்கோம் இன்னைக்கு. ஸோ அந்த காரியங்கள்லாம் நம்ம செய்யாம நம்ம ஆண்டவர்கிட்ட திரும்ப நம்ம ரிலேஷன்ஷிப்பை பில்ட் பண்ணிக்க போறோம். ஓகே, so let us rebuild our relationship with God. Yes. ஜெபம். Yes. நன்றி அப்பா இயேசுவே, இந்த நாளை நீ தந்ததற்காக நன்றி. இந்த நாளில் கூட கர்த்தாவே நீர் எங்களோடு பேசினதற்காக நன்றி. அப்பா உம்மோடு உறவு, the relationship with the heavenly Father, mighty Lord வைத்துக்கொள்ள நீர் கிருபை தாங்க. அதை ரீபில்ட் பண்ண எங்களுக்கு கிருபை தாங்க. அப்பா எல்லாவற்றையும் அப்பா அழுக்கான காரியங்கள், கருப்பான காரியங்கள் அப்பா கர்த்தா எங்க இருதயத்தில் இருக்கும் எல்லா காரியங்களையும் தூக்கி போட்டுட்டோம். அப்பா உண்மையே நாங்க கர்த்தாவே அப்பா பிரேயர் பண்ணவும் வர்ஷிப் பண்ணவும் எங்களுக்கு கிருபை தாங்க.
அப்பா, let us rebuild the relationship with you, Lord. Heavenly Father, அப்பா உம்மை நோக்கி பார்க்கிறோம். அப்பா, இந்த பிள்ளைகள் எல்லாம் பார்த்து கொண்டிருக்கும் பிள்ளைகளை நம்ம கரத்துல கொடுக்கிறோம். அவர் ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிங்க. வாழ்க்கையில பெரிய ஆட்களாக வளர நீர் கிருபை தாங்க. பெரிய ஊழியர்காரர்களாக எழும்பி பிரகாசிக்க நீர் கிருபை தாங்க. உமக்குள்ள ஒரு பெரிய ரிலேஷன்ஷிப் குள்ள வர நீர் கிருபை தாங்க. ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. ஜெபத்தை மீட்பர் ரட்சகர் இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக்கொள்ளும் ஜீவ பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். Bye kids. So இப்பவும் உங்களுக்கான வீடியோஸ் எல்லாம் வரும். So அந்த வீடியோஸ் எல்லாம் நீங்க பார்த்துட்டு போங்க. Okay kids, until then it's bye from IMVBS and team. So bye bye, see you tomorrow. நெஹெமியா காலத்தில் வாழ்ந்திடும் மழலைகளே, அலங்கத்தின் சுவர்களை மீண்டும் கட்டிடுவோம். நெஹெமியா காலத்தில் வாழ்ந்திடும் மழலைகளே, அலங்கத்தின் சுவர்களை மீண்டும் கட்டிடுவோம். எழும்பிவா என்னோடு, கட்டுவோம் சிறப்போடு. எழும்பிவா என்னோடு, கட்டுவோம் சிறப்போடு. உல்லா லா 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 லா, உல்லா லா 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 லா, உல்லா லா 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 லா, உல்லா லா 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 லா. எழும்பி வா என்னோடு, கட்டுவோம் சிறப்போடு. எழும்பி வா என்னோடு, கட்டுவோம் சிறப்போடு. எங்கள் தேசத்தின் அடிமைத்தனங்கள் மாறவே வாஞ்சிக்கிறோம். எங்கள் தேசத்தின் அடிமைத்தனங்கள் மாறவே வாஞ்சிக்கிறோம். எனக்குள் ஆசை பொங்கிடுவே, உமக்கு வாடும் செல்ல பிள்ளை நானே. எனக்குள் ஆசை பொங்கிடுவே, உமக்கு வாடும் செல்ல பிள்ளை நானே. எழும்பி வா என்னோடு, கட்டுவோம் சிறப்போடு. எழும்பி வா என்னோடு, கட்டுவோம் சிறப்போடு. உல்லா லா 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 லா, உல்லா லா 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 லா, உல்லா லா 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 லா, உல்லா லா 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 லா. Praise the Lord. IMVBS 2020 Rebuild. Day 2. Rebuild your character. I want to take away all my bad character. Watching TV, playing on mobile phone, telling lies, not eating food and wasting food, disobedience. I want to pray like David. Create in me a pure heart, O God, and renew a steadfast spirit within me. Psalms 51 verse 10. I want to have a pure heart by reading God's word, praying, using my talent, obedience, accepting my mistakes. Thank you. So I am Nani Bristle from Vellore. I thank God for giving IMTV. The VBS was really awesome. IMTV conducted well VBS. I learned many memory-wise stories and it was really useful for my life. They taught us how to be in families, communities and etc. I thank God for giving us a nice opportunity. We are daily praying for IMTV. God has blessed IMTV. IMTV is really blessing for our family. Thank you. Praise the Lord. VBS Day 4.
ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து இப்படியே கிறிஸ்துவினுடைய பிரமாணத்தை நிறைவேற்றுங்கள். கலாத்தியர் 6:2. பாடி டான்ஸ் ஆட போறோம். ஓகே, இப்ப பண்ணலாமா நம்ம? Praise the Lord. I am Abigail. Day 4 VBS theme. Rebuilding the community. Memory verse. Bear one another's burdens and so fulfill the law of Christ. Galatians 6:2. Thank you. Thank you.
ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து கிறிஸ்துவினுடைய பிரமாணத்தை நிறைவேற்றுங்கள். கலாத்தியர் 6:2. One another burdens and so fulfill the law of Christ. Galatians 6:2. Praise the Lord. I am Teresa. Pray with my community. I am Sarad. Today memory verse. ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து இப்படியே கிறிஸ்துவனுடைய பிரமாணத்தை நிறைவேற்றுங்கள். கலாத்தியர் 6:2. Amen. Thank you. Therefore, rebuild my community, bear one another's burdens, and so fulfill law of Christ. Galatians 6:2. Thank you.
கலாத்தியர் 6:2. ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து இப்படியே கிறிஸ்துவனுடைய பிரமாணத்தை நிறைவேற்றுங்கள். கலாத்தியர் 6:2. Day 4. Rebuilding the community. Memory verse. Bear ye one another's burdens and so fulfill the law of Christ. Galatians chapter 6 verse 2. Thank you. Praise the Lord. Myself Jotham Premraj. I am TV VBS 2020. Day 1. Theme. Rebuild. Nehemiah rebuilds the walls of Jerusalem. Memory verse. Nehemiah 2:18. So they said, let us rise up and build. So they strengthened their hands for this good work. Nehemiah 2:18. Day 2. Theme. Rebuild my character. David confessed his sins and rebuilt his character. Memory verse. Psalms 51:10. Create in me a pure heart, O God, and renew a steadfast spirit within me. Psalms 51:10. Day 3. Rebuild my family. This is my daddy, this is my mummy, this is me, and this is my brother. Colossians 3:13. Bear with each other and forgive one another if any one of you has grievance against someone. Colossians 3:13. Day 4. Theme. Rebuild my community. Memory verse. Galatians 6:2. Carry each other's burdens, and in this way you will fulfill the law of Christ. Galatians 6:2. Carry each other's burdens, and in this way you will fulfill the law of Christ. Galatians 6:2. Harassment, 4th day memory verse. Galatians 6:2. Bear one another's burden and so fulfill the law of Christ. Thank you. Hi, my name is Deborah. This is PBS 2020 Memory verse. Day 4. Galatians 6:2. Carry each other's burden, and in this way you will fulfill the law of Christ. Thank you. Praise the Lord. I am VBS 2020. Rebuild my family. This is my family. My family is rooted on the word of God. Bear with each other and forgive one another. If anyone has a grievance against someone, forgive as the Lord forgave you. Colossians 3 verse 13. Thank you.
திரும்ப கட்டுவோமே I am VBS I am VBS I am VBS வாழ்வை திரும்ப கட்டுவோமே Welcome தம்பி தங்கை எல்லோரும் சேர்ந்து கொண்டாடலாம் ஆக்ஷன் சாங்கும் மெமரி வேர்ஸும் பியூட்டிஃபுல் கதைகள் கேட்கலாம் உந்தன் வாழ்வில் நீயும் விழுந்த இடங்கள் திரும்ப கட்டலாம் உந்தன் வாழ்வில் நீயும் விழுந்த இடங்கள் திரும்ப கட்டலாம் I am VBS I am VBS I am VBS வாழ்வை திரும்ப கட்டுவோமே I am VBS I am VBS I am VBS வாழ்வை திரும்ப கட்டுவோமே வா VBS I am VBS I am VBS வாழ்வை திரும்ப கட்டுவோமே I am VBS I am VBS I am VBS வாழ்வை திரும்ப கட்டுவோமே Welcome தம்பி தங்கை